வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 13ல டோட்டலாக 2423 வேகன்சிஸ் இருக்குது. பட் ஒவ்வொரு வேகன்சிக்கும் ஒவ்வொரு விதமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி வேறு மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு பர்டிகுலர் குவாலிஃபிகேஷனுக்கு இருக்கக்கூடிய மொத்த வேகன்சியுமே வந்து ஒவ்வொரு வீடியோவில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம மொத்தமாக ஒரு 125 வேகன்சிக்கான போஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் கேடட் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து கேர்ள்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். அதுலேயும் ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கக்கூடிய கேர்ள்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக ரொம்ப ரேராக ஒரு சிலர் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட அந்த குவாலிஃபிகேஷன் இல்லாட்ட கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஃபீமேல் கேண்டிடேட் இந்த மாதிரி என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மாதம் 50,000 சேலரி இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு, ஒரு பெர்மனன்ட் ஜாபு ரொம்ப ஈஸியாக செலெக்ஷன் ஆயிடலாம். ஏன்னா இவங்க இதில் வந்து ஒரு யூனிக்கான குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ இதில் வந்து செலெக்ஷன் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இதுக்கு எலிஜிபிளாக இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாமில் ஓரளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக உங்களால் 100% செலெக்ஷன் ஆக முடியும். ஸோ இந்த சான்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப அடுத்தடுத்து வருமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ இந்த இந்த 125 வேக்கன்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 விதமான போஸ்ட்டுக்கு இருக்குது. அந்த 6 விதமான போஸ்ட்டுக்குமான போஸ்ட் கோட் என்ன, அது வந்து எங்கே போஸ்டிங் போடுவாங்க, இதுக்கான ஜாப் ப்ரொஃபைல் என்ன, எந்த மாதிரி டியூட்டிஸ் இருக்கும், எவ்வளோ சேலரி இருக்கும், ஏஜ் லிமிட் என்ன, எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதுக்கான அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அடுத்ததாக என்சிசி சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் 1/8/2025 முன்னால் வச்சுருக்கணும். ஓகே. டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த டேட்டுக்கு முன்னால் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுமானது. இப்போ தான் நான் ஃபைனல் செமஸ்டர் எழுதியிருக்கேன், நான் எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த டேட்டுக்கு முன்னால் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகே. அதே மாதிரி என்சிசி சர்டிஃபிகேட்டுமே இந்த டேட்டுக்கு முன்னால் நீங்கள் வாங்கியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 26. அதுக்கு முன்னால் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. எக்ஸாம் வந்து ஜூலை 24லேருந்து ஆகஸ்ட் 4 வரைக்கும் நடக்கும். ஓகே. இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம அந்த போஸ்ட் கோட் என்ன, அந்த போஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் இந்த எக்ஸாம் என்ன, இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், இது ஆக்சுவலாக இதில் எப்படி செலெக்ஷன் இருக்கும், இதுக்கு நம்ம எந்த மாதிரி சிலபஸை வந்து படிக்கணும், அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டை கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துருங்க. எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் 13 அப்படிங்கிறதான் பிளேலிஸ்ட்டோட நேமு. பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் என்னென்ன வீடியோஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த செலெக்ஷன் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். A to Z இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். எப்படி இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். அடுத்ததாக ஜென்ரலாக இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில். அடுத்ததாக இதுக்கான சிலபஸ், அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 50 டே ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துருப்பேன். 50 நாளில் 130க்கு மேலே எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துருப்பேன். பட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு 110க்கு மேலே எடுத்தால் கூட செலெக்ஷன் ஆக முடியும். பட் இருந்தால் 130 நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் செலெக்ஷன் ஆக முடியும். இது பாசிபிள் தான். ஓகே. எல்லாராலையுமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு டைம் டேபிள் தான் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். அடுத்ததாக இதில் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்ளை பண்ணுறது, இப்போ இதிலே நான் 6 விதமான போஸ்ட் கோடு வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் 6 அப்ளிகேஷன் பண்ணணும். ஃபீமேல் கேண்டிடேட் தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகே. 6 வாட்டி அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் ஃபீஸ் எல்லாம் எதுவும் பே பண்ண வேண்டாம். 6 வாட்டி அப்ளை பண்ணாலும் ஒரு எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க. நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 போஸ்ட்லையுமே போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் பெஸ்ட்டு எதுவும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அங்கே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து 6 போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ மல்டிபிள் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோவில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஓகே. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாலே நான் எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்ப எனக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். சிக்னேச்சர் அப்லோட் ஆகலைன்னா அதுக்கான சொல்யூஷனுக்கு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நான் கொடுக்குற இந்த 125 வேக்கன்சி மாதிரி வேறு வேக்கன்சிக்கும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 208 வேக்கன்சிக்கு கொடுத்துருக்கேன். இதே ரெக்ரூட்மெண்ட் தான். இது எம்டிஎஸ் கேண்டீன் அட்டெண்டன்ட் போஸ்ட்டுக்கானது. இதுக்கு வெறுமனே 10th கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா 10th முடிச்சிருப்பீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்களும் எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. அடுத்ததாக ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தவங்களுக்கு இன்னொரு 137 வேக்கன்சிஸ் இருக்குது. மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். இது கிளர்க்கு, அடுத்தது அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கானது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பாருங்கள்.
இதில் நீங்கள் வந்து பிஎஸ்சியோ டிப்ளமோவோ பிஇ பிடெக் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு 446 வேகன்சிஸ் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பாருங்கள். அதே மாதிரி பிஎஸ்சி எம்எஸ்சி மட்டும் முடிச்சவங்களுக்கு ஒரு சில போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய போஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லாத போஸ்ட், அந்த மாதிரி இன்னொரு 236 வேகன்சி இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் வந்து 6 விதமான போஸ்ட் கோடு சொல்லுவேன். ஸோ அந்த போஸ்ட் கோடை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அது எந்த ரீஜனில் இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த கோட் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு போஸ்ட் கோடு வந்து NWன்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது எந்த ரீஜனில் இருக்கும் அப்படின்னா நார்த் வெஸ்ட் ரீஜனில் இருக்கும். ஓகே, NRனா நார்தன் ரீஜியன், அதே மாதிரி SRனா சதர்ன் ரீஜியன். ஓகே, இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்ளை பண்ணுறப்ப தேவைப்படும். இப்போ மொத்தமாக 125 வேகன்சி இருக்குது. இதில் எந்தெந்த போஸ்ட் கோடுக்கு எங்கே எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ CR11025 அப்படிங்கக்கூடிய போஸ்ட் கோடுக்கு 19 வேகன்சி. நீங்கள் இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டேரெக்டாக அப்ளை பண்ணுற வீடியோ பார்த்துட்டு இந்த ஒவ்வொரு போஸ்ட் கோடையும் சூஸ் பண்ணி 6 அப்ளிகேஷனை நீங்கள் உடனே பண்ணிடுங்க. ஓகே, நம்ம ஒவ்வொரு போஸ்ட்டை பற்றியும் அந்த போஸ்ட் கோடை பற்றியும் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு பெர்மனண்ட்டாக தமிழ்நாட்டிலேயே போஸ்டிங் போடுவாங்க. ஓகே, ஸோ இது கேர்ள் காடட் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது தான் போஸ்ட்டோட நேமு. SR13825 அப்படிங்கிறது தான் போஸ்ட் கோடு. ஆந்திரா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில் தான் இதுக்கான போஸ்டிங் இருக்க போகுது. டோட்டலாக வந்து 41 வேகன்சி இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டில் அதிகமாக வேகன்சி இருக்கிறது சதர்ன் ரீஜியனில் தான். ஓகே, இதில் UR, SC, OBC, EWSக்கு வந்து தனித்தனியாக வேகன்சி இருக்குது. ST கேண்டிடேட்டுக்கு வேகன்சி இல்லை. அப்போ ST கேண்டிடேட் இதுக்கு அப்ளைவே பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே, அவங்க URல இருக்கக்கூடிய இந்த 27 வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் URக்கு என்ன ஏஜ் லிமிட்டோ அந்த ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ ஏஜ் லிமிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். போஸ்ட் கோடை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கான ஜாப் ப்ரொஃபைல் இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாதிரி வேலை இருக்கும், டியூட்டி என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே நான் தமிழ்லையுமே உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம பார்க்க போகிற 6மே ஒரே போஸ்ட் தான், ஒரே மாதிரி டியூட்டி தான் இருக்கும். அதனால் நான் ஒரு வாட்டி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பயிற்சி நிகழ்வுகளின் போது கேடட்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல், உட்புற வெளிப்புற நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் NCC கேடட்களுக்கு மருத்துவ உதவி வழங்குவதற்கான நடைமுறைகளை அறிந்திருக்க வேண்டும், குறிப்பாக மருத்துவ அவசர நிலைகளில். ஓகே, ஸோ இதில் வந்து அந்த NCC கேம்புக்கு வரக்கூடிய கேர்ள்ஸை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது அந்த மாதிரி டியூட்டிஸ் இருக்கும். ஸோ அவங்களோட ப்ரொடெக்ஷன் நீங்கள் தான், அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் அவங்க கேம்பில் இருக்கிறப்போ அவங்கள நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறது அதெல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பல்வேறு வகையான முகாம்கள், பாடநெறிகளுக்கு பெண் கேடட்களை அழைத்து செல்லுதல். ஸோ அவங்கள ஒரு கேம்புக்கும் வேறு கேம்புக்கு வேறு கிளாஸுக்கு வந்து நீங்கள் தான் கூட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஓகே, NCCக்கான கேடட்களை சேர்ப்பதில் பெண்கள் பட்டாலியன் உள்ள கமாண்டிங் அதிகாரி அல்லது ANOக்கு உதவுதல். ஓகே, ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸருக்கு அந்த பட்டாலியனில் வந்து சேர வர்றவங்களுக்கு அவங்கள ஜாயின் பண்ணுறதுக்காக கமாண்டிங் ஆஃபீஸருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, கம்பெனி மற்றும் பிளாட்டூன் தொடர்பாக அணிவகுப்புகளில் கேடட்கள் உள்ளதா, அதாவது அவங்களுடைய அட்டண்டன்ஸ் எடுக்கிறது. ஒரு பிளாட்டூனில் எல்லாரும் வந்துட்டாங்களா, அந்த கம்பெனியில் எல்லாரும் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் அட்டண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பல்வேறு வகையான முகாம்களில் கலந்து கொள்ளுதல். ஓகே, ஸோ எல்லா கேம்ப்லேயுமே வந்து நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணி கலந்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நிறுவன பயிற்சி மற்றும் முகாம் பயிற்சியின் பயிற்சி காலங்களில் பாடங்களை தயாரித்து நடத்துவதில் OCக்கு உதவுதல். அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் தான் கிளாஸ் எடுப்பார், அவருக்கு நீங்கள் வந்து மெட்டீரியல் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும், அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, வரம்பு வகைப்பாட்டு, அதாவது ரேஞ்ச் கிளாசிஃபிகேஷனில் வந்து OCக்கு உதவும். ரேஞ்ச் கிளாசிஃபிகேஷன்னா NCC கேண்டிடேட்டுக்கு தெரியாமல் இருக்காது, ஃபயரிங் ரேஞ்சை தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபயரிங் ரேஞ்ச் கிளாசிஃபிகேஷன் அந்த ரேஞ்சை வந்து ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் OCக்கு வந்து உதவுற மாதிரி இருக்கும். OCனா ஆஃபீஸர் கமாண்டிங். ஓகே, கமாண்டிங் ஆஃபீஸர். அடுத்ததாக இஷ்யூ அண்ட் பொசிஷன் ட்ரைனிங் ஸ்டோர்ஸ் பிஃபோர் ஈச் பரேட் அண்ட் ரிட்டர்ன் த சேம் ஆஃப்டர் பரேட் இஸ் ஓவர். அதாவது பரேட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இஷ்யூ பண்ணுறது, அதை வாங்கிட்டு வந்து கரெக்டான இடத்துல வைக்கிறது, அப்புறம் திருப்பி கொண்டு போய் அதை டெபாசிட் பண்ணுறதும் உங்களோட வேலையாக தான் இருக்கும். நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே பரேடு முகாம்களில் மைய பணிகளில் கலந்து கொள்ளுதல், சமூக சேவை நடவடிக்கைகளை ஒருங்கமைத்து நடத்த உதவுதல். ஓகே, லேடி ANO இல்லாத நிலையில் ANOவாக பணியாற்றுதல். ஓகே, ஸோ அந்த ஆஃபீஸர் இல்லாத டைமில் நீங்கள் வந்து அந்த ரேங்கில் இருக்கிற மாதிரி வேலை பார்க்கணும். முதலுதவி, வீட்டு நர்சிங், குழந்தை பராமரிப்பு, தாய் கைவினை மற்றும்
தோரணை பயிற்சி ஆகியவற்றில் கேடட்டுகளுக்கு பயிற்சி அளிப்பதில் ஓசிக்கு உதவுதல். ஓகே, இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுக்கறதுக்கு நீங்கள் அந்த ஆஃபீஸருக்கு வந்து உதவியாக இருக்கணும். ஓசி பிரிவால் ஒதுக்கப்பட்ட என்சிசி செயல்பாடுகள் தொடர்பான வேறு எந்த வேலையும், அதாவது உங்களுடைய அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் வேறு என்ன ஒர்க்கு கொடுத்தாலும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஒர்க்கு. என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒர்க்கை திரும்ப திரும்ப பார்க்க போகிறது கிடையாது. காமனாக இருக்குது அப்படிங்கிறப்போ இதே தான் வரும். ஓகே, அதுக்கப்புறம் எல்லா போஸ்ட்டுக்குமே கிராஜுவேஷன் ஏதாச்சும் டிகிரி முடிச்சவங்க எலிஜிபிள். அடுத்ததாக என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க தான் எலிஜிபிள். ஸோ எலிஜிபிலிட்டியுமே எல்லா போஸ்ட்டுக்குமே காமன் தான். அதையும் நம்ம திரும்ப திரும்ப பார்க்க போகிறது கிடையாது. ஓகே, ஸோ இதில் வந்து 25,500 வந்து பேசிக் பே. கண்டிப்பாக இன்ஹேன்ஸ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 40,000க்கு மேலே இருக்கும். இதில் நீங்கள் நிறைய வெளியில் மூவ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அலோவன்ஸ் வரும். ஸோ 40,000லேருந்து 50,000 வரைக்கும் சேலரி இருக்கும். ஓகே, அலோவன்ஸோட சேர்த்து. ஏஜ் லிமிட் வந்து 20லேருந்து 25க்குள்ள. ஏஜ் லிமிட்டும் காமன் தான். சேலரி எல்லா பாயிண்ட்டும் காமன் தான். நான் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு தான் சொல்லுவேன். மற்ற போஸ்ட்லாம் போஸ்ட் கோட் என்ன, வேகன்சி என்ன, அதை மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இப்போ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25க்குள்ளே இருக்கணும். இது வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு தான் இந்த ஏஜ் லிமிட். இதுவே நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 28 வயசு வரைக்கும் வரலாம். ஓகே, இருக்கலாம். அதே மாதிரி எஸ்சி இல்லைனா எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து 30 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓபிசிங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பிலாம் அப்ளை பண்ணிங்கன்னா அதில் வந்து எம்பிசி டிஎன்சி பிசி முஸ்லீம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கும். அது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வர்றப்போ ஓபிசின்னு ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்துடும். இப்போ நீங்கள் ஜென்ரல்லையோ எஸ்சி எஸ்டிலையோ இல்லாமல் வேற ஒரு கேஸ்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓபிசிக்குள்ளே தான் வருவீங்க. அதுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் தனியாக வாங்கிக்கோங்க. அதுவும் நம்ம ஊரில் தாலுகா ஆஃபீஸில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய விஏஓவை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஓகே, இது குரூப் சி லெவலில் உள்ள போஸ்ட்டு. ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இதுக்கான எக்ஸாம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் லெவல். எந்த லெவல்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ அடுத்த போஸ்ட்டு. இனிமேல் நம்ம வந்து போஸ்ட் கோடு வேகன்சி மட்டும் தான் பார்க்க போகிறோம். மற்ற பாயிண்ட் எல்லாம் சேம் தான், காமன் தான். ஓகே, அடுத்து எங்கே போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். WR13525 அப்படிங்கிறது அடுத்த போஸ்ட் கோடு. இதுக்கு டோட்டலாக 25 வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, யூஆருக்கு 15, மொத்தமாக 25 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கான இனிஷியல் போஸ்டிங் வந்து மகாராஷ்டிரா, குஜராத், கோவாவில் வந்து இருக்கும். மற்ற பாயிண்ட் எல்லாமே சேம் தான். அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா CR11025. இதுக்கு டோட்டலாக 19 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பீகாரில் வந்து போஸ்டிங் இருக்கும். ஸோ உத்தரப்பிரதேஷ், பீகாருக்குலாம் நான் போக விரும்பலை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் அப்ளையாவது பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சதர்ன் ரீஜனில் தான் அதிகமாக வேகன்சி இருக்குது. நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் போஸ்டிங் கிடச்சிரும். ஒரு வேளை உங்களுக்கு அதில் கிடைக்கலன்னா அடுத்ததுலையாவது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, நல்ல சம்பளம், நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. பின்னால் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரில் கூட தமிழ்நாட்டுக்கு வரணும்னா வந்துக்கலாம். அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரீயாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. 6 போஸ்ட்டுக்குமே நீங்கள் தனித்தனியாக 6 அப்ளிகேஷனை போட்டுருங்க. ஓகே, அதில் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ பாருங்கள். நான் திரும்ப திரும்ப சொன்னோம்னா எல்லா வீடியோவும் லென்த்தாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருங்க. ஓகே, அடுத்த போஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா NE11925 அப்படிங்கிறது. NEனா நார்த் ஈஸ்ட். ஓகே, ஸோ நார்த் ஈஸ்ட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங்கும் இருக்கும். அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், இந்த ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். இதில் மொத்தமாக 18 வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, அடுத்த போஸ்ட் கோடு வந்து NW11725. ஸோ இதுக்கு வந்து என்சிசி பட்டாலியன், ஜம்மு காஷ்மீர், எல்லுனா லடாக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் ஒரு 2 வேகன்சி இருக்குது. பஞ்சாபில் 16 வேகன்சி இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 18 வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா KK10925. இது வந்து கர்நாடகாவில் வந்து இதுக்கு போஸ்டிங் இருக்கும். ஓகே, இதில் எல்லாத்துலேயுமே ஆல் இண்டியா சர்வீஸ் லைபிலிட்டி இருக்கும். கண்டிப்பாக எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் சான்ஸ் இருக்குது. ஓகே, டோட்டலாக வந்து இதில் 4 வேகன்சி இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 4 இருக்குது, எஸ்சிக்கு மட்டும்தான் 1 இருக்குது, மற்ற 3மே வந்து யூஆரில் இருக்குது. மற்றவங்களாம் அப்ளை பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணலாம். நீங்கள் யூஆரில் இருக்கக்கூடிய இந்த 3 வேகன்சிக்கு எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓபிசியில் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம், இடபிள்யூஎஸ் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். ஆனால் யூஆருக்கு ஏஜ் லிமிட் 25. அந்த 25க்குள்ளே உங்களுக்கு ஏஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இது வரைக்கும் கொடுத்துருந்த மற்ற போஸ்ட்டை விட இந்த போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். வேகன்சியுமே நல்லா தான் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கேம்பில் இருந்தவங்க நிறைய பேர் உங்கள் கூட இருந்திருப்பாங்க. அவங்களோட கான்டாக்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்குமே இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான்.
அவங்கலாம் வந்துட்டா அவங்களுக்கு வந்து காம்படிஷன் அதிகமாயிரும்னு நினைக்காதீங்க. இந்தியா ஃபுல்லா உங்களுக்கு காம்படிஷன் இருக்க போகுது. சதர்ன் ரீஜியன்லாம் தமிழ்நாட்டுல இருக்கவங்க மட்டும் தான் அதுக்கு அப்ளை பண்ணணும்ன்ட்டு கிடையாது. யாரு வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஈவன் பீகார்ல இருக்க ஒருத்தவங்க கூட அப்ளை பண்ணி, இங்க வந்து போஸ்டிங் வாங்கிட்டு வரலாம். அப்படிங்கனால உங்களுக்கு இந்தியா ஃபுல்லா காம்படிஷன் இருக்குது. முடிஞ்ச அளவு இத உங்களோட ஃபிரெண்ட்ஸ்ட்ட, உங்களோட குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா மறக்காம 50 டே ஸ்ட்ராட்டஜிய பார்த்துட்டு உங்களோட பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணிருங்க. நாட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. இந்த டைம கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. உங்களோட லைஃப்ல ஒரு 50 நாள் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் வந்து செட்டில்டு. ஓகே. வெல் செட்டில்டா ஆகப் போகுது. மாசம் மாசம் கரெக்ட்டா 1ஆம் தேதி ஆனா சம்பளம் வந்துரும். 40,000லேருந்து 50,000 வரைக்கும் சம்பளம் வரப்போகுது. ரொம்ப அதிகமான வேலை இருக்க போறது கிடையாது. ஸோ நீங்க வந்து உங்களோட லைஃப வந்து நல்லாவே கொண்டு போகலாம். ஸோ முடிஞ்ச அளவு இதுக்கு நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க் யூ. செலக்ஷன் ஆனதுக்கப்புறம் மறக்காம சந்துரு மேத்ஸ் ஆப்ல, சேட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க.